ஐயா. ஒரு 500 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் இது. மாடு மேய்க்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சது ஐயா, சுயம்பு லிங்கம். சரி. இந்த லிங்கம் எப்படி வந்ததுன்னா, ஒரு 100 மாடு மேயும், அதில் ஒரு மாடு மட்டும் பால் மடியில் இருக்காது ஐயா. கண்ணுக்குட்டி பால் வந்து கொடுக்காது, அந்த ஒரு மாடு மட்டும். அவன் மாட்டுக்காரன் என்னடா அவன் கண்ணுக்குட்டிக்கு பால் இல்லையேன்னு அவன் ஒரு வாரமாக சந்தேகப்பட்டு போனான். டெய்லியும் வந்து மத்தியானம் ஃபுல்லாக மழை சுற்றி மேய்ஞ்சிட்டு மலை மேலே போய் தண்ணி குடிக்க. இயற்கையான ஜுணம் இருக்குங்க, 3 ஜுணம் இருக்குது, கல் ஜுணம், குளம். அதில் போய் பாறையில் தண்ணி குடிக்கும்போது தண்ணி குடிச்சிட்டு எல்லா மாடு திரும்பி வந்துடும். ஒரு மாடு மட்டும் மேலே போவோம் ஐயா. மேலே போய் பாறை வடிப்பில் அம்மானு கத்திக்குது. இந்த மாட்டுக்காரன் ஏன்டா பால் வரல, மடியில் பால் இல்லைன்னு ஒரு வாரமாக பின்னாடி ஒழிச்சு நின்று தடவி பார்த்துக்கிறான். அப்போ பார்க்கும்போது 4 காம்புல இயற்கையாக பால் போய் நின்றுது ஐயா. அப்படி போயிருக்கும் போது வந்து ஊர் மக்கள் கட்ட இந்த மாதிரி திடீர்னு வந்து ஓடி வந்து சொல்லி மக்களெல்லாம் போய் பார்த்து அதில் எங்கே இருக்குதான்னு எல்லாம் பார்த்து சொல்லி ஒரு சின்ன மண்டபம் போட்டாங்க ஐயா. இது எந்த வருடத்தில் ஆரம்பம்? இது வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா கதை. இது எனக்கு பெரிய எங்க தாத்தா, எங்க அப்பா தாத்தா, எனக்கு தாத்தா அப்படி சொல்லி எங்களுக்கு தெரியும் ஐயா. உங்க முன்னோர்கள் சொல்லி உங்களுக்கு கதை ஐயா இது. சரிங்க, பூர்வீகம் கதை இது. சரி. இந்த கோயிலுக்கு வரதுனால சித்தர்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லுங்க ஐயா. அந்த லிங்கம் அந்த ஆரம்பிச்சிச்சு இல்ல, அப்புறம் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார் வந்து கோயில் கட்டிக்கிறாரு. அவங்க கனவுல வந்து குழந்தை இல்ல சொல்லி அவங்க நாட்டுக்கோட்டை செட்டியார் வந்து ஆரம்பத்தில் கோயில் கட்டிக்கிறாங்க ஐயா. சரிங்க. அப்புறம் ஒரு 70-80 வருஷத்துக்கு அப்புறம் வந்து திருப்பத்தூர்ல இருந்து ஒரு சாமியார் வந்தார் ஐயா. அங்க தேவானந்த சுவாமின்னு அவருக்கு பேரு. அவரு தான் படிப்பட்டார், கல்படி. இப்ப இருக்கிறவர் அவர் தானே? அவரு செத்து 50-70 வருஷம் ஆகுது ஐயா. அவரு சமாதி ஆயிட்டாரா இல்ல? சமாதி ஆயிட்டா ஐயா, ஜீவ சமாதி படிப்பட்டார். ஓகே ஓகே. ஆரம்ப காலத்தினுடைய கதை இது. சரி, ஆரம்ப காலத்தினுடைய முன்னாடி அவர் சமாதி ஆயிட்டார். 3 சாமி இங்க இருந்தது. சரிங்க ஐயா. அவர் தான் இந்த கல்படி போட்டார் ஐயா. சரிங்க. அப்புறமா இந்த சித்தர் இப்ப வந்து இந்த ஏற்கனவே இந்த ரோடு போட்டு இருந்தது. சித்தர் வந்த பின்னாடி இந்த 2 பக்கம் கோபுரம் கட்டினாரு, நித்திய அன்னதானம் போட்டாரு. நைட்டு இப்போ ஃபுல்லா நிறைய கூட்டம் வருது ஐயா. நல்லா செய்யறாரு சாமியார். இப்போ அன்னதானம் போடுறாரு. சரிங்க. ஒரு 100 மக்களை வேலை தர்றாரு, டெய்லியும் கோயில் கட்டுறாரு. சரிங்க. நல்லா பிக்கப் பயணிக்குது ஐயா. சரிங்க. அவரால் மக்களுக்கு என்ன இந்த ஊருக்கும் இந்த இதுக்கும் என்ன நன்மை வந்திருக்கு? சித்தரால ஐயா. சித்தரால அந்த குழந்தை இல்லாதவர்கள்லாம் மருந்து கொடுக்குறாரு ஐயா. ஊனமற்ற குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்குறாரு, நல்லா ஆகுது. அவருக்கு என்ன வயது இருக்கு? அவருக்கு 95 வயசே இருக்கு ஐயா. சரி. அவர் உணவெல்லாம் எப்படி சாப்பிட்றாரு? யாரும் பார்த்தது இல்லை ஐயா. காற்றை மட்டும் வசவாசிக்கிறேன்னு சொல்றாங்க, நம்ம பார்க்கல ஐயா. மகாதேவன் ஐயா. சரி. நீங்க எவ்வளவு வருஷமா இந்த இடத்துல இருக்கீங்க? நான் வந்து இப்போ எனக்கு 43 வயசு ஆகுது. 14 வயசுல இருக்கிறேன் ஐயா. சரி. உங்க பேரு? மகாதேவன் ஐயா. மகாதேவன். சரிங்க. இந்த ஊர் பேரே வச்சிருக்கீங்க? அந்த ஊர் பேர் சிவன் பேர் மகாதேவன். சிவன் பேர் மகாதேவன், அதனால அதே பேரே வச்சிருக்கீங்க. ஆமா ஐயா. ஓகே. தேங்க்ஸ்.